அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறவர். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியை குறித்து தியானிச்சு வரோம். நன்மை செய்கிற கிரியை, அன்பு கூறுகிற காரியம், தேவசூல கீழ்ப்படிதல். கடந்த வாரத்தில் தேவனுக்கும் மற்றும் யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், அதனால் என்ன பலன் உண்டு என்பதை நாம் தேவசமத்தில் தியானித்தோம். இந்த நாட்களோட ஆகிலா மேட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிற பொழுது, சவுல் தாவீதை பிடிக்க வேண்டும், கொன்று அழிக்க வேண்டும் அப்படி சொல்லி தேடி வந்த இடத்துல சவுலுக்கு தாவீது சொன்ன காரியம், அந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது, நம்ம வாசித்த 26, 23 அவனுடைய வசனப்படியாக சொல்லி பாருங்கள். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம தியானத்துக்கென்று இதனால் எடுத்துருக்கிறோம். இதில் நீதியும் உண்மையுமான கிரியை குறித்து தாவீது சொல்கிறார். இதில் உண்மையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தியானிக்கிற வரிசையில் ஒவ்வொரு கிரியில் பாருங்கள், நன்மை செய்யணும், அன்பு கூறணும், கீழ்ப்படுகிற காரியம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உண்மை கிரியை செய்ய வேண்டும். இந்த உண்மைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவர்களை தேடி பார்த்தால் அற்று போகிறார்கள். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரத்தில் குறைந்து கொண்டே வருகிறார்கள். உண்மை இல்லாமலே போய்கின்றது. உண்மைன்னு சொன்னால் அது என்ன வேலை அப்படின்ற கேட்குற காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். அதனால தேவசமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள், வேதம் சொல்லுது கர்த்தர் உண்மை இல்லவர், கர்த்தர் உண்மை இல்லவர். அவருடைய வார்த்தையும் அவருடைய பிரமாணமும் அவருடைய கட்டளையும் அது உண்மை இல்லது. அவரும் உண்மை இல்லவர், அவருடைய வார்த்தையும் உண்மையுள்ள வார்த்தை. அப்போது அவரையும் அவருடைய வார்த்தையும் கை கொள்கிற பின்பற்றுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுங்கன்னா, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மை நம்முடைய வாழ்வில் காணப்படணும். உண்மை இல்லாத பட்சத்தில் 28, 20 நீதிமொழியின் படி நம்ம பரிபூர்ணத்தை ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், உண்மை என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாய் காணப்படணும், நம்முடைய வாழ்வின் ஒரு அம்சமாக காணப்படணும். இல்லாத பட்சத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது, அதுலேயும் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது ஆண்டவராக இருந்தனால தாவீது அவனுடைய சத்ரு அல்லது அவனுடைய பெண்ணுக்கு அடுத்த மாமனார் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறான். இந்த காரியத்தில் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. என்ன காரணம், ஏன் இப்படி பேசுகிறான் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தாவீது சவுலுக்கு ஒரு கெடுதி செய்யவே இல்லை. ஆனால் சவுலுக்குள்ள வஞ்சகம். ஐயோ, நம்ம ஸ்தானத்தில் அல்லது நமக்கு பிறந்த மகன் வரப்போகிற ஸ்தானத்தில் இந்த தாவீது ராஜ்யத்தை பிடிச்சி சிங்காசனத்தை பிடிச்சி உட்காந்துட்டான்னா நம்ம பாடு என்னத்துக்கு ஆகுறது அப்படி சொல்லி நினச்சினா அவன் மனசுக்குள்ளே தப்பை எண்ணம் கொண்டு கர்த்தர் தாவீதை முன்குறிச்சிட்டார், அவனை தான் வைப்பார். அந்த எண்ணம் அவனுக்கு வரல. ஆனால் அவனுக்குள்ள குறுக்கு புத்தி இவன் வந்துட்டானா நம்முடைய சந்ததி ஒன்றுக்குமெல்லாம் போயிடும், நம்ம ராஜ்யம் பாரம் இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லி பொறாமையினால் வஞ்சகத்தினால எப்படியாவது இவனை ஒருத்தனை கொண்டுட்டோம்னா நாம் நிம்மதியாக நாமும் நம்முடைய சந்ததியின் தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்யலாம்னு சொல்கிற எண்ணத்தில் கொஞ்சம் போடுறதுக்காண்டி அநேக முறை தேடி வர்றான். அதில் ஒரு முறை தேடி வரும்போது தான் ஆகிலா மேட்டில் இதை தாவீது ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி சில மக்கள் சொன்ன மாதிரி தேடி வரான். தேடி வந்த இடத்துல என்னச்சுன்னா நைட் ஆயிடுச்சு, படுத்துட்டான். இப்போது தாவீதும் யோவாப் தம்பி அபிஷாயும் என்ன செய்யணும்னா இந்த சவுல்கிட்ட போகிறாங்க. பாருங்கள், அவன் இவனை தேடி வந்தான். ஆனால் உறங்கிட்டு இருக்கும்போது இவன் அவனை தேடி போகிறான். காரியம் தலையிலாக மாறுது. கொல்ல வந்தவனை கொல்லப்பட வேண்டி தேடி போகிறான். தேடி போயிட்டு
நல்ல அயர்ந்து நித்திரை அவங்களுக்கு எல்லாரும் கத்தர் கொடுத்துட்டாரு. அவங்களாம் உறங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற படைத்தளபதியிலேருந்து சிப்பாயிலேருந்து சகல ஜனங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு நடுவில் சவுல் தூங்கிட்டு இருக்கிறான். சவுல் பக்கத்தில் போய் அபிஷாயும் தாவீதும் அங்கே போய் பேசுகிறாங்க. தாவீது, இந்த மனுஷனை ஒரே குத்தா குத்தினா கூட வேண்டாம், 2 குத்தா குத்தினா கூட வேண்டாம், ஒரே குத்தா கொத்தி நான் கொன்றுறேன் அப்படி சொல்லி அபிஷாய் சொல்கிறான். ஆனால் தாவீது வேண்டாம், தேவன் அபிஷேகம் பண்ண கொன்னுட்டு நம்ம பழி சுமக்க வேண்டாம்னு சொல்லி நினைச்சிட்டேன்னா வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தண்ணி சம்பையும் ஈட்டி நினைச்சிட்டேன்னா தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து ரொம்ப தூரம் அவங்களுக்கு இடைவெளி விட்டு வந்துட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றார். தாவீது கூப்பிட்டு, அதாவது சவுளுடைய படைத்தளபதியை கூப்பிட்றார். அப்னேரை கூப்பிட்டு பேசுகிறார். அப்னேரே, உங்கள் ராஜாவை ஒருத்தர் ராத்திரியில் இப்போ கொல்ல வந்தானே, நீங்கள் இப்படி காக்காமல் தூங்கிட்டு இருக்குது என்ன அப்படி சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறேன். பேசுகிற சத்தத்தை கேட்டு இந்த சவுல் தாவீது சத்தத்தை நன்று அறிந்து வைத்தவன். அவன் பேசுகிறான் பாருங்க ஒரு வார்த்தை. தாவீதின் சத்தத்தை அறிந்து 14 வசனத்தில், என் குமாராய் தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவின் ஆண்டவனே, இது என் சத்தம் தான் என்று சொல்லி இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சில காரியங்களை எடுத்து சொல்கிறான். எடுத்து சொல்லிட்டு தான் தாவீது இப்போ பேசுகிறான். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. அப்போது நீ நீதி ஏடா நடக்கிற, நீ உண்மையில்லாம இருக்கிற, நான் உனக்காக எவ்வளவு நான் ஊழி செஞ்சுருக்கிறேன், என் உயிரை பணைய வச்சு கோலியாத்தை போய் நினச்சிருக்கிறேன், கொண்டுட்டு வந்திருக்கிறேன், கொன்று போட்டேன். உன் மகளை ஒரு மகளை தரேன்னு சொன்னேன், தரலை. இன்னொரு மகளை தரேன்னு சொன்னேன், அந்த மகளை வாழ விடாமல் நினச்சிட்ட, நீ பிரித்து வச்சுட்ட, என்னையை துரத்தி விட்டுட்ட, நீ நீதியும் செய்யலை உண்மையும் செய்யலை. ஆனால் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக அப்படின்ற ஒரு கருத்தை அங்கே சவுலுக்கு பதிவு செய்கிறார். இப்போ சவுலும் கொஞ்சம் மனம் திரும்புவது போல் ஆக்ட் பண்ணி அவனும் தாவீதை பார்த்து வாழ்த்து சொல்லி அந்த இடத்துல 2 பேர் பிரிஞ்சு போயிடறாங்க. ஆனால் நம்ம தியானிக்கிற வார்த்தை பாருங்கள், இந்த பூமியில் கர்த்தர் நாம் எப்படி நீதிபடி நடக்கிறோமோ, நாம் எப்படி உண்மையை காத்துக்கொள்கிறோமோ அதற்கு தக்கதாக தேவன் அவனவனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிக்கிறவர். இப்போ உண்மைக்கு தக்கதாக பலனளிக்கிறவராக இருக்கிறார். இந்த தாவீது வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாவற்றும் ஒரு உண்மை காணப்பட்டுச்சு. வேதத்தில் மோசே ஒரு உண்மை இல்லவன், தானியேல் ஒரு உண்மை இல்லவன், அப்படி அநேகம் நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த தாவீது குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்கிற பொழுது, தாவீது கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் அவன் சிறப்பாக செயல்படுகிறவன், உண்மையாக இருக்கிறவன். அல்லேலூயா. அதனால் அவன் சொல்கிறான், அவனே சொல்கிறான், உண்மைக்கு தக்கதாக பலனளிப்பாராக. அந்த வார்த்தையின்படியே பாருங்க, இவன் வாழ்க்கையில் கர்த்தர் இவனை உயர்த்துகிறார், அந்த சத்ருவை தாழ்த்துகிறார், அந்த சத்துருக்களை வச்சே நிர்மூலம் பண்ணுகிறார். இந்த தாவீதை சிங்காசனத்தில் போய் ஏற்றி வைக்கிறார். இந்த தாவீதை ஏற்றி வச்சு ஒரு நாள் இந்த தாவீது 2 சாமுவேல் 22 அதிகாரமும் அல்லது சங்கீதம் 18 சங்கீதமும் 2 இடத்துல ஒன்று தான். அதில் சங்கீதம் பாடும்போது இப்போ 2 சாமுவேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 22 வசனத்திலிருந்து 2 சாமுவேல் 22ல் 22லேருந்து 25 வரைக்கும் வாசிப்போம். துரோகம் பண்ணினதில்லை, ஆகையால் இவன் செஞ்ச காரியத்தில் அந்த சங்கீதத்தில் பாடுறான். இது 12 சங்கீதத்தில் உண்டு, இன்றைக்கி மாதம் 12 சங்கீதத்தில் உண்டு. இந்த சங்கீதம் பாடும்போது ஆகையால், அப்போ இவன் செஞ்ச காரியம்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. 22ல் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். வழிகளை காப்பதில் ஒரு உண்மை இருந்துச்சுன்ட்டு, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை, அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். தேவசமுதில் நம்ம 1ஆம் தேதி ஒரு வார்த்தையை தியானித்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? மாதத்தின் முதல் நாள் தியானிச்சு
எடுத்து பார்த்து சொல்கிறீங்க. என்ன தியானித்தோம்? அழைப்பு குறித்து தியானிச்சோமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 3 இடத்துல அழைப்பு குறித்து பேசினோம். ஞாபகம் இருக்கா? சரி, அந்த அழைப்பில் அவனவன் அழைத்தது எப்படியோ அப்படியே நடக்க கடவுள். அழைப்பில் நடக்கணும், அடுத்து அழைப்பில் நிலைத்திருக்கணும், அடுத்து அந்த அழைப்பில் தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்கணும். வாஸ்தவம் ஞாபகம் இருக்கா? 1 கொரிந்தியர் 7:24 தேவனுக்கு முன்பதாக நிலைச்சிருக்கணுமா. இந்த தாவீது சொல்றார் பாருங்க, இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் முன்பாக மன உண்மையாக இருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரொம்ப பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அந்த அரசியல்வாதிக்கு நான் விசுவாசி, இந்த அரசியல்வாதிக்கு விசுவாசி அப்படின்னு அப்படி காரில் எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நம்மளும் பேர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், அந்த இது நம்ம பேச வேண்டாம். அதாவது உலகத்தை எப்படி இருக்கிறாங்க, அவங்க கட்சி தலைவருக்கு, அவங்க சினிமாக்காரங்க, அவங்க நடிகருக்கு அப்படி உண்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையாக அப்படி ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயும் தேவன் விரும்புவது என்ன, இந்த தாவீது செய்தது என்ன? அவன் சொல்கிறான், அவர் முன்பாக மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த சவுல் இவன் சொல்கிற காரியத்துக்குள்ளே, இந்த பாவத்துக்குள்ளே கிடந்தான். ஆனால் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாத கர்த்தர் இந்த தாவீதுக்கு அருள் செய்து கர்த்தருக்கு முன்னதாக மன உண்மையாக நடக்க உதவி செய்தார். அல்லேலூயா. இதனால இப்போ பலன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு உண்மை இருக்கிற என் சுதந்திரத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். அளிப்பார்ல பலன் அளித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 வாசிக்கிற பொழுது இந்த வசனம் சொல்லுது, இதுலேயும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவன் ஒரு வார்த்தை இருக்கும். 44 வாசி 47. அவர் எனக்காய் பலிக்கு பலி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். 44 அவர்களின் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். இது எதில் வாசிக்கிறீங்க? நான் 2 சாமுவேல் சொல்லிட்டு இருக்கேன். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? ஜாதிகள்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, தேசங்கள். அந்த வார்த்தை பாருங்க, தேசங்களுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். ஏன் அப்படி சொல்கிறார் தாவீது? அம்மோனியரை மடங்கடிச்சிட்டாரு, மோவாபியரை மடங்கடிச்சிட்டாரு, பெலிஸ்தரை மடங்கடிச்சிட்டாரு, இங்கே சிரியாவை மடங்கடிக்கிறாரு. சிரியாவில் தமஸ்கு வரைக்கும் என்ன செய்றார்? தானையும் போட்டு வச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டி சந்திர பாருங்க, இங்கே சுற்றி இருக்கிற 7 ஜாதிகளையும் இந்த பெலிஸ்தர் கானானியர் எத்தனையும் மடங்கடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து அவங்க சொந்தக்காரங்க தான் அம்மோனியர், மோவாபியர். அதுக்கடுத்து அந்நிய தேசம் சீரியர், எல்லாரையும் மடங்கடிச்சு அங்கங்கே தானையும் வைக்கிறார், பாளையம் போட்டு வைக்கிறார். அதான் வசனம் சொல்கிறார் பாருங்க, ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். கேள்விப்படாதவங்க எங்கேயோ இருந்து வந்து காணிக்க கொண்டு வர்றாங்க. கர்த்தர் உண்மைக்கு தக்க பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த தாவீது ஒரு காரியம் அல்லது 2 காரியம் விழுந்து போனார். அந்த விழுந்து போனதுக்கு கோடி மடங்காக மன்னிப்பு கேட்டு அவர் நினச்சிட்டானா ஒப்புரவாயிட்டார். நம்ம ஆண்டுடைய சந்திர காத்திருக்க தேவ பிள்ளைகளா, நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கலுங்க. மன உண்மையாக இருப்போம் என்றுச்சினால் இந்த தாவீதை விட அதிகமான பலனை பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமா இருக்கலாம்? தாவீதை விட அதிகமான பலனை பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உண்மையிலோலாக இருக்கணும். இதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, அவர் முன்பாக மன உண்மையாக இருந்தேன். அப்போது என்ன அர்த்தம்? இன்னைக்கு அரசியல்வாதிக்கு முன்பதாக மன உண்மையாக இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இது இம்மை. இது எத்தனை வருஷம் வாழ்கிறோமோ அத்தனை வருஷத்துக்கு பலன் கிடைக்கும், அதோட போயிடும். ஆனால் இது இம்மையிலும் பலன், மறுமையிலும் பலன். அந்த பலனை பெற்றுக்கணும்னா நாம் கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யணும்? உண்மையாக இருக்க வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். இது ஆகிலாமேட்டில் நடந்த சம்பவம். அதுக்கு இந்த தாவீதுக்கு பலன் கொடுத்தார் கர்த்தருடைய சமூகத்தில். இப்போது நம்ம வாசிக்கிற வசனம் சொல்லி பாருங்கள். இந்த தாவீது சாக போகிறான். சாக போகிறப்ப மகனை கூப்பிட்டு வச்சு மகனுக்கு அறிவுரை சொல்கிறான். அறிவுரை சொல்லும்போது 1 ராஜாக்கள் 2:3 வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:3 சத்தமா. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வாழ்க்கையை திடப்படுத்துகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் தன் மகனுக்கு ராஜா சிங்காசனம் உட்கார வச்சுட்டான். உட்கார வச்சுட்டு அவனுக்கு அறிவுரை சொல்லலாம். அப்படி அறிவுரை சொல்லும் போது மகனுக்கு சொல்லுகிற முக்கியமான ஒரு அறிவுரை பாருங்கள். கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழியை காத்து கொண்டாள். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை குறித்து சொன்னார். என் பிள்ளைகளை குறித்து சொல்லி வச்சிருக்கிறா. பிள்ளைகளை நீ ஒருத்தன், உன்னை சிங்காசனம் உட்கார வச்சுட்டேன். இப்போ அவர் சொல்றதுக்கு வார்த்தை கவனிச்சுக்க. தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழியை காத்து கொண்டால். உண்மையாய் நடக்க அவங்க வழியை காத்து கொண்டாங்கன்னா சிங்காசனம் வீற்றிருக்கிற புருஷர்கள் இல்லாமல் போவது இல்லை. இது கர்த்தர் தாவீது கொடுத்த அருள்வாக்கு, அவர் சந்ததி கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் சாலமோன் வாழ்க்கையில தலையில மாறி போச்சு. அது யோசியா காலம், யோசியோட மகன் சிதேக்கியா காலம் வரைக்கும் ராஜாக்கள் இருந்தாங்க. அது உண்மைதான். ஆனால் 12 கோத்திரத்துக்கு ராஜாவா இல்லை. சாலமோனோட அல்லது சாலமோன் மகன் ரெகொபெயாமோட ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு அது இஸ்ரவேல் யூதேயான்னு சொல்லி 2 பிரிக்கப்பட்டு போயிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டு சமூகத்தில் என்ன நடந்துச்சு? தாவீது உண்மையாக இருந்தான். தாவீது தன் மகனுக்கு உண்மையாக நீ கர்த்தருடைய வழியை காத்துக்கொள் சொன்னான். ஆனால் இந்த தாவீது என்ன செஞ்சான்? பலி செலுத்தினான். ராஜாவானவன் பலி செலுத்தினான். ரொம்ப சந்தோஷம். ஆண்டருக்கு 1000 பலி செலுத்த ரொம்ப சந்தோஷம். ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போது தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்கும்போது உனக்கு என்னவென்னு கேட்டார் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அப்போ அவன் ஜெபிக்கிறான். ஜெபத்தில் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை. அவருக்கு நீங்கள் கிருபை செய்யறதுக்கு காரணம் அவர் உண்மையாக நடந்தார். அதனால் அவர் கிருபை செஞ்சீங்க. அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். என்னைய நீங்கள் நினைச்சிருக்கீங்க அவருக்கு பிள்ளையா தந்துருக்கீங்க. இப்போது இவருடைய ஜபத்தில் அதாவது என்ன வேணும்னு சொல்லி ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்டதுக்கு சாலமோன் ஜெபிக்கிறார். அதாவது அப்பாவை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் இவர்கிட்ட ஞானத்தை கேட்க போகிறார். அதுக்கு முன்னாடி இவர் ஜெபத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க, அவர் உண்மையாக இருந்ததுனால. கவனிங்க, ஜெபத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பா உண்மையாக இருந்தார், அவருக்கு கிருபை தந்தீங்க. அப்பா உண்மையாக இருந்ததுனால அவரை காத்து கொண்டீங்க. இதெல்லாம் சொல்லி ஜெபிக்க தெரியுதுல. இப்போ ஆண்டவர் ஞானம் கொடுத்துட்டார்ல. எப்படிப்பட்ட ஞானம்? சாலமோனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் கிடைச்சு? நிகர் இல்லாத ஞானம். அல்லேலூயா. நிகர் இல்லாத ஞானம் கிடைச்சிச்சு. இந்த ஞானத்தில் அவங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சிருக்கணும். ஞானத்துக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்குமா இல்லையா? இருக்கணும். அவங்க அப்பா உண்மையாக இருந்ததுனால கிருபையை கற்றுக் கொடுத்து காத்து நடத்தி வந்தார். இதை இந்த சாலமோன் என்ன செஞ்சிட்டான்? உண்மை என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரனாக இல்லாவிக்கு புறம்பா தள்ளிவிட்டான். சாலமோன் அவங்க அப்பாட்ட அறிவுரை கேட்கும்போது என்ன கேட்டான்? கூப்பிட்டு வச்சு தாவீது சொல்றார், தங்கள் முடிதத்தோடு முழு ஆத்மாவோடும் உண்மையாய் கர்த்தருடைய வழியை காத்து கொண்டாள் அப்படி சொல்லி நினைச்சாரு. சாலமோனுக்கு தாவீது அறிவுரை சொன்னார்.
ஆனால் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? அநேக ஸ்திரீகள், 1000 பெண்கள், அந்த 1000ல் அநேகம் தங்களுடைய தேவர்களை இந்த ஊர்லேயும் இந்த எருசலேமும், அது எருசலேம் தேவாலயத்திலையும் தங்கள் தேவர்களை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி அவங்க விரும்பினதுனால அவங்க விருப்பப்படியெல்லாம் ஒவ்வொரு கோயில், குட்டி குட்டியாக ஒவ்வொரு கோயில், ஒவ்வொரு சிலைகள். அப்போது இவன் கர்த்தருக்கு முன்பதாகவும் நடக்க மாட்டான், கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க அப்பா சொன்ன அறிவுரையின்படி நடக்க மாட்டான். இப்போது 9ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் எல்லையை திருப்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை பார்த்தீங்களா? 2 விசை தரிசனமாகி எச்சரிப்பு கொடுக்கிறார். இவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார், சம்பூர்ணமாக நிகரில்லாத ஞானத்தை கொடுத்துருக்கார். அந்த ஞானத்துக்குள்ளே அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையை அவன் நினைச்சணும். ஞானமாக நடந்து அப்பாவுக்கு உண்மை இருந்துச்சு, அப்பாவுக்கு கிருபை கிடச்சிச்சு, அப்பா கர்த்தர் காத்து கொண்டார். இப்போ நானும் ஞானமாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கணும். ஞானம் மட்டும் பெரிய காரியம் கிடையாது, ஞானத்துக்கு மேலாக தேவனுக்கு மேலாக உண்மையாக இருக்கணும். இந்த உண்மை பிரதானமானது. இந்த உண்மை இல்லாதனால இவன் கர்த்தருடைய வழியை காத்து கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்குது? நீ உன் தேசத்துக்கு குதிரை வேணும்னு சொல்லி 8ல் போய் குதிரை வாங்காதுன்னு சொல்லியிருக்குது. நீ ராஜா வாயிட்டேனா அநேக ஸ்திரீகளை படைக்க வேணும்னு சொல்லி போட்டிருக்குது. ராஜா வாயிட்டானா அநேக பெண்களை திருமணம் முடிப்பாங்க. அப்படி திருமணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லி வேத சட்டம் இருக்குது, நியாயப்பிரமாணம் மோசே எழுதி வச்சிருக்கிறார். அப்போ ஞானம் உள்ளவன் என்ன செய்யணும்? வேதத்தை கை கொள்ளணும். வாசிக்கணுமா வேண்டாமா? கை கொள்ளணும், உண்மையாக இருக்கணும். எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டான். அதனால தான் ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன வாக்கியம் மீறி அவர் ராஜ்யபாரத்தை பிடுங்கி அவருடைய வேலைக்காரன் கையில் கொடுத்துட்டார். தேவனி சொல்ற காத்துக்கு தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு பாத்திரர்கள் சொல்லி நம்பி கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் கர்த்தர்கிட்ட உண்மை இல்லாட்டா என்கிட்ட என்ன கொடுத்தாரோ அதில் 10 நினச்சிருவார், 12ல் 10 பிடுங்கிடுவார். உங்களை எச்சரிக்கைக்காண்டி, நம்மளை எச்சரிக்கைக்காண்டி கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் பெருசு, உண்மைதான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த நன்மை பெருசு, உண்மைதான். ஆனால் கர்த்தர்கிட்ட நான் உண்மை இல்லாட்டா எந்த ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரோ அதில் 12 10 காலி ஆயிட்டு, மீதி 2 வச்சுட்டு தான் நான் என்ன செய்யணும்? ஓடணும், நடக்கணும், வாழணும். தேவையா? உண்மையாக இருக்க உனக்கு கஷ்டமா? கர்த்தருடைய கற்பனை கை கொள்ள உனக்கு கஷ்டமா? கர்த்தருடைய கற்பனை கை கொள்ள வேண்டியதானே? வேதம் தான் சொல்லியிருக்கேன், அதனுடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல. பாவம் செய்யறதுக்கு தான் செலவழிக்கணும். கர்த்தருடைய கற்பனை கை கொடுக்க செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கீழ்ப்படிஞ்சு நடந்தால் போ. அல்லேலூயா. அப்போ தேவசத்தில் இந்த தாவீதுடைய வார்த்தையின்படி உண்மைக்கு தக்க பலனளிக்கிறவர், எப்படி நடக்கிறோமோ அந்த நடக்கைக்கு தக்கன பலனளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கிற வசனம் உபாகமம் 28:1 அந்த வசனம் சொல்லுது, செவி கொடுக்கிறதுல உண்மை காணப்படணும். இந்த தாவீது வார்த்தையின்படி நாம் நடக்கிற நடக்கையில் உண்மை இருக்கணும். கர்த்தருடைய கற்பனை கை கொள்வதில், வார்த்தை கேட்பதில் உண்மை இருக்கணும், அதான் நடக்கை. அடுத்து செவி கொடுக்கிறதுல உண்மை இருக்கணும். 28:1 வாசிங்க உபாகமம். திரும்ப அதே வார்த்தை தான் வருது, கற்பனைப்படி செய்யணும். நீ கவனமாக அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வீடுகளை வசனம் பார்த்துருப்போம். நம்ம இந்த கடைசி பதில் இருக்கும், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், பூமியில் சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தை ஒன்று பார்த்துருப்போம். ஆனால் அந்த வார்த்தைக்கு மேலே இருக்க ஒவ்வொரு காரணம் நம்ம என்ன செய்யணும்னா விட்டுருவோம். ஆனால் முழு வசனம்தான். நம்ம ஸ்டிக்கர் போட்டிருக்காண்டி இப்போ என்ன செய்யணும், மேட்டர் ரொம்ப அதிகமாக தான் ஒரு மார்க்குன்னு சொல்லி என்ன செய்யணும் எழுதுவோம். ஆனால் கூட பார்த்திங்கன்னா இந்த விடுபட்ட வசனங்களை புள்ளி வச்சுருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்கள். 3 புள்ளி வச்சுருப்போம். அதனால் முன்னாடி தொடச்சிருக்கு அல்லது பின்னாடி தொடச்சிருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவசன காத்துக்கு தேவ பிள்ளையிலே கொஞ்சம் கவனித்து பாருங்கள்.
இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். உண்மையாய் செவி கொடு. கர்த்தருடைய சத்தத்துக்கு எப்படி இருக்கணுமா? நாம் எப்படி செவி கொடுக்கணுமா? உண்மையாய் செவி கொடுக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளின் தகப்பன், அவர் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். அவர் விசுவாசத்துக்கு மட்டும் இல்லை, அவர் உண்மையாயும் இருந்தார். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? அவரை குறித்து வேதம் சொல்லுது. நெகேமியா சொல்கிறார் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த ஆபிரகாமுடைய உண்மை அங்கே விளங்கும். முன்னாடி நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆபிரகாம் உண்மை இருந்துச்சு அப்படிலாம் அந்த கருத்து வராது. ஆனால் அவருடைய நடவடிக்கையில் வச்சு நெகேமியா தன்னுடைய ஜெபத்தில் அந்த ஆபிரகாமுடைய உண்மையை சொல்கிறார். நெகேமியா 9:7 வசனம் 8 வசனம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு புறப்பட பண்ணி அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. ஸ்தோத்திரம். இப்போ கொடுத்த வாக்குகள்லாம், அழைப்பில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு பலிக்கு பண்ணுகிறார். அந்த ஜாதியில் அனைத்தையும் கீழ்ப்படுத்தி அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார் கர்த்தர். அப்போது அவன்கிட்ட என்ன காணப்பட்டுச்சான்? உண்மை. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஆபிரகாம்கிட்ட ஒரு உண்மை இருந்துச்சு. நான் திரும்பி சொல்கிறேன், நம்ம மோசையை குறித்து உண்மையை குறித்து தியானிச்சிருக்கிறோம், தானியலை குறித்து உண்மையை குறித்து தியானிச்சிருக்கோம், அநேகரை குறித்து தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், அங்கங்கே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் அவங்கள்ட்ட உண்மையை குறித்து நாம் கண்டுபிடிச்ச தியானிக்கிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாலமோன்ட்ட ஞானம் இருந்துச்சு, உண்மை இல்லாமல் போச்சு. நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாம்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. இந்த விசுவாசத்துக்கும் உண்மைக்கும் பக்கத்தில் தான். ஆங்கிலத்தில், தமிழில் தான் விசுவாசம் உண்மைன்னு சொல்லி 2 பிரிஞ்சிருக்குது. ஃபெய்த்ஃபுல் என்னது? ஃபெய்த்ஃபுல். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு என்னது? தங்கள் உண்மை இல்லை லீவ் லெட்டரில் எழுதுவோம். அப்போது அந்த ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா அதில் ஒரு உண்மை தான் இருக்குது. ஃபெய்த்ன்னு என்னது? விசுவாசம். நல்லா கவனிச்சுக்கணுங்க. ஆண்டுடைய சமுதிரம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த உண்மையும் இந்த உண்மையில் விசுவாசமும் 2 யார்கிட்ட இருந்திருக்கு? ஆபிரகாம்கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் கர்த்தர் கொடுத்த வாக்குகள் அனைத்தையும் ஆபிரகாமுக்கு பலிக்க பண்ணினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் அந்த 11ஆம் அதிகாரம் எபிரேயர் புத்தகத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாம் குறித்து வசனம் போட்டு பாருங்க. தான் அழைத்த இடம் என்னன்னு தெரியாதான், ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டானா? அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல், எந்த இடம்னே தெரியாது, வான் சொன்ன மாத்திரத்தில் எந்த இடம் சொல்லி தெரியாமல் நினைச்சுனா புறப்பட்டு போயிட்டான். நல்லா கவனிங்க. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா திட்டம் போடணும், ப்ரோக்ராம் போட்டு எல்லாம் செட்டில் பண்ணி அதற்கான சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி போகணும். ஆனால் ஆபிரகாம் கூப்பிட்றாரு, உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் வான்னு சொன்னால், இவன் தனி மனுஷன் கிடையாது. இவனுக்கு மனைவி உண்டு, இவனுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் ஏராளமாக இருக்குது. இது நடுவில் அத்தனையும் சேர்த்து கூட்டணும், எவ்வளோ கஷ்டம். அது ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு இல்லை, தூர தேசத்திலிருந்து கூப்பிட்டு வரார். இவங்க இருந்தது ஊர் என்கிறதான கல்தைய தேசம். இப்போ இருக்கிற ஈராக்கில், அப்புறம் முதல்ல ஈராக்கில் தான் பிறந்து குடியிருந்து வர்றார். அங்கேருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறாங்க. கானான் தேசம் அப்போது, இப்போ இஸ்ரேல் தேசம். அங்கே ஆண்டு கூப்பிட்டு போகிறார். ஆனால் என்னன்னே தெரியாது, எங்கே போகணும்னு சொல்லி தெரியாது. இந்த வசனம் சொல்லி பாருங்கள், தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னீங்கன்னா 6ஆம் வசனத்துக்கு ஒரு பதில் வச்சிருக்குது பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேர்கிற அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவென்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம்.
அப்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு பலன் கொடுக்குறானிங்கன்னா அவன்கிட்ட உண்மையும் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. ஃபெய்த் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ரெண்டுமே ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் இவன்கிட்ட இன்னும் என்ன உண்மை இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவனுக்கு இஸ்மவேல் மகனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உன் மகன், உன் வாரிசு கிடையாது, உன் சந்ததி கிடையாது, அது மாம்சம்படி பிறந்தது, வேண்டாம். உனக்கு உன்னுடைய மனைவியாகிய சாரல் ஒரு கற்பத்தின் கனியை பெறுவா, ஈசாக்கு அவன் தான் உன்னுடைய சந்ததின்னு சொல்லி இப்போது சொந்த சந்ததின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த சொந்த சந்ததி ஒரு நாளில் பலி செலுத்தபடி கூப்பிடுறார். அவன் மறுத்தே பேசலை அல்லது வியாக்கியானம் பண்ணலை. ஏன் ஆண்டவன் சொல்லி காரணம் கேட்கவே இல்லை. அப்படி நினச்சிட்டான். எப்படி ஊருக்கு இருக்கிற கல்தையர் பட்டணத்துக்கு போராட என்னன்னு சொல்லி தெரியாமல் போனானோ அதுபோல் பலி செலுத்து சொன்ன மாத்திரத்தில் சரி ஆண்டவன் சொல்லி உடனே நினச்சிட்டான். கீழ்ப்படிஞ்சிட்டு புறப்பட ஆரம்பிச்சிட்டான். இவனுடைய விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் அங்கே ஒரு கடாவையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவசர் காத்திருக்கு தேவ பிள்ளையிலே தன் மகனை என்று பாராமல் தன் மகனையே பலிக்கு ஒப்பு கொடுத்தபடினால தான் இந்த ஆபிரகாமுடைய உண்மை அங்கே விளங்குது. அங்கே கீழ்ப்படுதல் தான் பார்க்குறோம். ஆனால் அவன் உண்மையாய் 28:1 உபாகமம் வாசித்து பார்த்தீங்களா, உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்போ என்ன அர்த்தம்? சில நேரத்தில் இப்போது நீங்கள் அந்த சவுல் காரியத்தில் பாருங்கள், அமலேக்கியரையும் ஆடு மாடுகளையும் நாசியில் சுவாசங்களை அனைத்தையும் நிக்கிரகம் பண்ணி போடு. இப்போது எல்லாம் காதில் விழுகுது. ஆனால் அமலேக்கியரை முறியடிக்கிறவன் ஆடு மாடுகளை முதல் தரமான மட்டும் என்ன செஞ்சிட்டான்? முறியடிக்கலை. அப்போது இவன் செவி கொடுத்தான். எப்படி செவி கொடுத்துருக்குறான்? அறகுறையாக செவி கொடுத்துருக்கான். அதில் உண்மை இல்லை. அதனால தான் அவர் ராஜ்ய பார்த்து பிடுங்கி தாவீதுட்டு கொடுத்தார். இப்போ தாவீது உண்மையாக இருக்கிறான், சாலமோன் உண்மைக்கு புறம்பாயிட்டான். இப்போ சாலமோன்ட்ட பிடுங்கி யெரொபெயாம்கிட்ட கர்த்தர் கொடுக்குறார். ஜாக்கிரதை. உண்மையாக இருந்தோம்னா இந்த 28:1 சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். உண்மைக்கு புறம்பாயிட்ட உண்மைக்கு தவிர்த்துனா அப்புறம் அந்த ஒருத்தர் தான்ல ஒரு தாளந்துக்காரன் என்னாச்சு? அவன்கிட்ட இருக்கிறத எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்க. இதாங்க சாலமோன்ட்ட நடந்துச்சு, இதாங்க சவுல்கிட்ட நடந்துச்சு. உள்ளதை பிடுங்கி இன்னொருத்தண்ட கொடுத்துட்டு போயிட்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்லி தாவீது தெரிஞ்சு தாவீதுட்ட சவுல்கிட்ட பிடுங்கி கொடுத்துட்டு போயிட்டார். தேவசன் காத்திருக்க தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஞானம் மட்டும் இல்லை, விசுவாசம், தேவசன் உண்மை அப்படி சொல்ல காணப்பட வேண்டும். சரி, இந்த ஆபிரகாம் கிடைச்ச பலன் தான் ஏசாயா 51:2 கடகன் வாசித்திருமா? என்ன பலன் கொடுத்தார் ஆண்டவர்? ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பழுகி பெருக பண்ணினார். இந்த ஆபிரகாம் பெரிய தலைவனாக மாற்றிட்டார். இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியிலேயே பேர் பெற்ற மனுஷன் யார் சொல்லி கேட்டிங்கன்னா ஆபிரகாம் தான். ஏன் சொன்ன காரியத்தை திரும்பி ஞாபகப்படுத்துங்க. ஏன் இந்த ஆபிரகாம் பூமி முழுவதும் ஆண்டு அழைக்கும் போது எப்படி அழைத்தார்? உன் பேரை பெருமைப்படுத்துன்னு அழைச்சார். பெருமைப்படுத்துன்னு சொன்ன ஆண்டவர் இவனை இன்னைக்கு இஸ்லாமியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் உலகம் முழுக்க இவங்க தான் நிரம்பி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஆபிரகாம் பேரை தான் பெருமைப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த பலனை பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாளில் கர்த்தர் கற்றுக் கொடுக்குற வார்த்தை உண்மை. இந்த உண்மையாக இருப்போம், உண்மையாக நம்ம செவி கொடுப்போம், உண்மையாக நடப்போம். அடுத்து 3வது காரியம், ஆண்டுடைய சமூகத்தில் நாம் உண்மையாய் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா. யோசுவா 24:14 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வாசிங்க. வாசிங்க. யோசுவா 24:14 பயந்து
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். உண்மையாக சேவிங்க, உத்தமமாக சேவிங்க, அகற்றிவிட்டு சேவிங்கள், திரும்பமாக கர்த்தரை சேவிங்கள். பார்க்குறீங்களா? ஆண்டு சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த சேவிக்கிறதுனே ஆராதிக்கிறது, இதில் என்ன செய்யணுமா? சேவிக்கிறதுல ஆராதனை செய்யல ஒரு உண்மை காணப்படணும். இங்கே சபையில் ஆராதனை வேலையில் ஆராதிக்கிற உண்மை காணப்படணும். ஸ்தோத்திரம். நாம் கண்ணை திறந்துட்டு ஏன் ஆராதிக்க மாட்டோம்? கண்ணை திறந்தால் யார் தெரிவா? முன்னுக்கு இருக்கிறவங்க தெரிவா. பிள்ளைங்களாம் கொஞ்சம் கவனம் பாருங்கள். கண்ணு திறந்தால் யார் தெரிவா? காலையிலே வந்து தூங்கிட்டு தானே இருக்கு, எங்கே கண்ணு திறக்கிறீங்களா? கண்ணு திறந்தால் முன்னுக்கு இருக்கிற ஜனங்கள் தேவ பிள்ளைகள் தெரிவாங்க. கண்ணை மூடுனா தேவ பிரசன்னத்தை உணரலாம். அல்லேலூயா. தேவ சமுதிரம் இங்கே வசனம் சொல்லுது, விக்கிரங்களை அந்நிய கிரியில் அந்நிய தேவர்களை என்ன சொன்னால் அகற்றி விட்டு கர்த்தரை சேவிக்கணும். பயந்து உத்தமும் உண்மையுமாய் கர்த்தரை சேவிக்கணும். ஆண்டுடைய சமுதிரம் நம்ம நல்லா இருக்கும்போது கர்த்தரை சேவிப்போம் தெரியுமா? நல்லா இருக்கும்போது கர்த்தரை செய்வோம், சோத்திரம் பண்ணி ஆராதிப்போம். வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு பிரச்சனை வந்தோம் அப்படி சொன்னால் இந்த பிரச்சனை நினச்சிக்கிட்டே நம்ம ஆராதிக்க மாட்டோம். ஆனால் வேதத்தை வாசித்த அல்லது வேதத்தை வாசித்தன்னு சொல்லக்கூடாது, அவர் காலத்தில் வேதம் அவர் செவி வழியாக கேட்டதான். திருவள்ளுவர் அவர் தோமாவின் மூலம் செவி வழியாக சத்தியத்தை கேட்டார். அதனால் அவர் திருக்குறள் போது இடுக்கண் வருங்கால் நகுக, அது எங்கே இருக்குது? மத்திய 5வது இடத்துல இருக்குது. வேதனைப்படும் போது துன்பப்படும் போது என்ன செய்யணும்? அது நிமித்தம் நம்ம சந்தோஷப்படணும். அப்படி தானே வசனம் இருக்குது. நாம் துன்பத்து நிமித்தம் அழுதுகிட்டே இருக்கக்கூடாதான், துன்பம் வரும்போது சந்தோஷப்படணுமா? சரி, தொடர்ந்து ஆண்டு வார்த்தை கவனிப்போம். இப்போது இந்த யோபுன்னு ஒரு பக்தன் தான். அந்த யோபு பக்தன் 1ஆம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க? பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் அக்கா தங்கச்சியில் எல்லாரும் 10 பேர் ஒரு இடத்துல கூடுவாங்க. ஒரு அண்ணன் வீட்டில் ஒரு தம்பி வீட்லேயோ கூடுவாங்க. கூடி என்ன செய்வாங்க? சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. இந்த கூடுறதை பார்த்தமே இந்த யோபு என்ன செய்வாராம்? நல்லா சாப்பிட்டு திராட்சை ரசம் குடிச்சிட்டா வயிறு நிறைஞ்சிட்டா, ஒருவேளை என் பிள்ளைங்க படைச்ச தேவனை மனசுக்குள்ளே திட்டிருப்பாங்க, என்னடா பெரிய தேவன், நமக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ ஆஸ்தி இருக்குது, நம்ம 10 பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனை மனசில் கூட தூசித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால், அவங்க சாப்பிட்டு முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் தேவனி சமூகத்தில் சர்வாங்க தகன பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. நல்லா கவனிங்க, இது சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் இந்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள் செத்து, அனைத்து சொத்து பத்துகளும் ஒரே நாளை இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு அங்கங்கேருந்து சொல்ல வந்த ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் இருக்கான். எல்லா வேலைக்காரனும் செத்துட்டான். இப்போ மனைவி இருக்கிறாங்க, யோபு இருக்கிறார். இப்போ யோபு 1ஆம் 21 வசனத்தில் 1ஆம் 20 வசனம் சொல்கிறார் பாருங்க. கிழித்து சிரைத்து பணிந்து, இந்த வார்த்தை தான் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த பணிந்துன்ற வார்த்தையை வொர்ஷிப்ன்ற ஆங்கில வார்த்தை போட்டிருக்கோம். தொழுது கொண்டான், சேவித்தான், ஆராதித்தான். எப்போ ஆராதிச்சான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இழந்த பிற்பாடு, சொத்தை இழந்த பிற்பாடு, இன்னும் சரீர சுகத்தையும் இழந்த பிற்பாடு அப்போயும் பணிந்து கொள்வான். தேவசம் காத்து தேவ பிள்ளைங்க. அப்போது வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் பவுல் சொன்னார், எனக்கு தெரியும் எந்த நிலைமையில் நான் ரம்மியமாக இருக்க, மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் சொன்னார். இதை எப்போ கடைபிடிச்சிருக்கிறார் யோபு? கிமு 2000 என்னன்னு தெரியல, அப்பயே கடைபிடிச்சிருக்கிறார். தேவசம் காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ்ந்திருக்கும் போது சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம தாராளமாக செய்வோம், தாராளமாக கொடுப்போம்.
தேவ சமூகத்தில் நம்ம கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோமா, கடன் பட ஆரம்பிச்சிட்டோமா, நம்ம என்ன செய்வோம்? கையை குறிக்கிடுவோம். கர்த்தருக்கு கொடுக்கறதுல கூட கையை குறிக்கிடுவோம். நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம இந்த சபையில் ஒரு தம்பி வருவார், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஞானகுமார் சொல்லி சுவிசேஷர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா? ஜோசப் ஞானகுமார் சித்ரா அவங்க வருவாங்க. இப்போ வரல. அவங்க அம்மா வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டிருக்காங்க. அந்த லோனில் போய் தசமாக கொடுக்குறாங்க பாருங்கள். அதே கடனில் என்ன செய்கிறாங்க? கடன் வாங்கினதுனா வீடு கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபா கடன் வாங்கினா அந்த 2 லட்ச ரூபா கடன் வாங்கினா அதில் போய் தசமாகத்தை எடுத்து சபை கொடுக்குறாங்க. கர்த்தர் அதுக்கு தகுந்தாப்புல தக்கதாக, இந்த உண்மைக்கு தக்கதாக பலன் அளிக்க உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் வாங்கினதே கடன், இந்த கடனில் போய் கர்த்தர் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிருந்தானா அவங்க வாழ்வில் ஒரு ஆசை வந்திருக்காது. இன்றைக்கி பாருங்கள், அவங்க வீட்டில் ஏராளமான ஊழியக்காரன். அல்லேலூயா. அவங்களுடைய மக ஊழியக்காரி அவங்ககிட்ட தான் இவாஞ்சலின் அந்த சபையில் தான் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பாருங்கள் இந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். வாழ்ந்திருக்கும் போது சந்தோஷமாக லட்சம் வருது, கோடி வருது, நான் இதில் ஒன்றி கணிக்க கொடுக்கலாம், சந்தோஷம். ஆனால் நான் ஏழை ஆகிட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இல்லவே இல்லை, அதுலேயும் எடுத்து கொடுக்கணும். இதுதான் இந்த கொரிந்தி சபையில் பவுல் எழுதுவார். அவங்கள் தங்கள் கொடிய தரித்திரத்திலும் இல்லாமையிலும் கர்த்தருக்கு நான் எடுத்து கொடுத்தாங்களாம். அப்போது உண்மை எதிலெல்லாம் கர்த்தர் உண்மை எதிர்பார்க்கிறார்? இல்லாமை நேரத்திலும், இருக்கிற நேரத்திலும், சந்தோஷ நேரத்திலும், துக்க நேரத்திலும், பாடுகள் நேரத்திலும், பரவசமான நேரத்திலும், எல்லா நேரத்திலும் நான் உண்மை இல்லவனாக இருக்கணும். ஆமென். நீங்கள் இந்த காரியத்தை மட்டும் இல்லை, நீங்கள் தானியேல் காரியத்தை எடுத்து பாருங்கள். தானியேல் எப்போவுமே எத்தனை வேலை ஜெயிப்பான்? 3 வேலை ஜெயிப்பான். இப்போ தானியேலுக்கு விரோதமாக ஒரு சட்டம் ஏற்றியாச்சு. தானியேலுக்கு விரோதமாக ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஒரு சட்டம். 30 நாள் வரைக்கும் ராஜாவை மட்டும்தான் வணங்கணும், யாரும் வணங்கக்கூடாது, இப்படி ஒரு சட்டம் வந்துருச்சு. இப்போ இவனுக்கு தான் வருத்தம், இவனுக்கு தான் நெருக்கம், இவனுக்கு தான் சட்டம். ஆனால் இந்த நேரத்திலும் அவன் என்ன செய்யலை? 3 நேரம் ஜெபிக்கிறத. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் சேவிக்கிறதுல, தொழுது கொள்வதில் உண்மையாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா, தானியேலை சிங்கங்களின் கவில காப்பாற்றின கர்த்தர், தானியேலை சத்துருக்களின் முன்னிலே உயர்த்தின கர்த்தர், தானியேலை 120 தேசத்துக்கும் பிரதானியை மாற்றின கர்த்தர் நமக்கும் பலன் கொடுத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் மத்தேயு 25, 21 வசனம், 23 வசனத்தில் ஒரே வசனம் 2 இடத்துல வரும். நல்லது, உத்தமும் உண்மையில் ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இந்த வார்த்தை 21 வரும், 23 வரும். ஆண்டு சொல்ல இங்கே என்ன அவன்கிட்ட செயல் இருந்துச்சு? உத்தமும் உண்மையும் இருந்துச்சு. அப்போது கொடுக்கப்பட்டதில் உண்மை இருக்கணும். என்கிட்ட ஆண்டு என்ன கொடுத்துருக்கிறார்? கவனித்து பாருங்கள். ஆண்டு என்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறார்? நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கெல்லாம் என்னத்தை தான் கொடுத்தார், ஒன்றுமே கொடுக்கல. உங்களுக்கு ஆவி கொடுத்துருக்காருல்ல, இந்த ஆவியில் ஆட தொழுது கொடு. ஆத்மா கொடுத்துருக்காருல்ல, ஆத்மாக்களில் இந்த ஆத்மாவில் கத்த செஞ்ச நன்மை நினைங்க. என்ன நன்மை நினைப்பீங்க, சொல்லுவீங்க. எப்படியாவது நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 வேளையாக சாப்பிட்றீங்கல்ல, சாப்பாடை கொடுத்த யார்? அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைஞ்சு ஒரு வேளையாக சாப்பிட்றீங்களே, நல்ல சுவாசத்தை கொடுக்காருல, நல்ல தண்ணி கொடுக்குறாருல, நல்ல எப்படியாவது ஒரு குடியிருக்க வீட்டை கொடுத்துட்டார்ல, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செஞ்ச நன்மைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் பெரிய பாங்களாவில் பெரிய தாம்பிகமாக வாழாட்டாலும் கூட உங்களுக்கு அணுந்தின வாழ்க்கையை நடத்துறதுக்கு உங்களை வழி நடத்துகிறாருல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால 5 10 ஆண்டு சொல்கிறார், எஜமான் சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன்னு சொல்கிறார். அப்போது வசனத்தின்படி பார்த்தோம்னா அவன் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிருப்பான் போல. 5 10 கொடுத்துட்டான். 5 50 கூட சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்துட்டு நீ, ஆனாலும் உன்னை விட மாட்டேன், உங்கள்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் உண்மைக்கு நீ எஜமானி சந்தோஷத்தில் நினைச்சிரு, வந்துரு. லூக்காளர் சுவிசேஷம் சொல்லும்போது ராத்தல் 10 ராத்தல் வாங்கினவன்ட்ட ஆண்டு சொல்லுவார், நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு.
5 ராத்தல் வாங்கணுன்ட்டு சொல்லும்போது நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு. அப்போது நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 10 பட்டணங்களில் வருகிற வருமானம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இந்த 10 ராத்தல் கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. ஏன்னா அமைதியாக இருக்கீங்க, டைம் கடந்துட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த உண்மை என்ற கிரியை நம்மிடையே இருக்கும் என்று சொன்னால் தக்க பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா 28:20 நம்ம மனப்பாட வசனம், நீதிமொழிகளில் பரிபூர்ணம், இந்த அபண்டன்ஸ், பரிபூர்ணம், இந்த பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்ள நாம் உண்மையை நடப்போம். நம்முடைய உண்மைக்கு தக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் உண்மைக்கு தக்க பலன் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து, கர்த்தாவை நாங்கள் வேத புருஷர்கள் தாவீது, ஆபிரகாம், தானியேல் இவர்களெல்லாம் உண்மையாக இருந்தார்கள். இப்படி தியானிக்கிறது மட்டுமில்லை, ஆண்டவரே நானும் உண்மையாக இருப்பேன். உண்மையாக இருக்கிற நான் தேவ சமூகத்தில் சவுளை போலையோ சாலமோனை போலையோ கொஞ்சத்தில் இல்லாமல், ஆண்டவரே கொஞ்ச நாளுக்கு மட்டும் இல்லாமல், ஆண்டவரே அரைகுறையாக இல்லாமல், எப்பொழுதும் மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. உண்மைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறேன். அப்படியே செய்யுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் வசனத்தை கேட்ட, வசனம் சொன்ன நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருந்து தேவன் அளிக்கும் பலனை பெற்றுக்கொள்ள வழி நடத்துங்க. எப்படி ஆபிரகாமுக்கு பலன் கொடுத்தீங்களோ, தானியேலுக்கு பலன் கொடுத்தீங்களோ, தாவீதுக்கு பலன் கொடுத்தீங்களோ, நாங்களும் பலனை பெற்றுக்கொள்ள உண்மையில் உள்ள வாழ உதவி செய்யும். துதி, ஸ்தோத்திரம், கண்ணம், புகழ், மகிமையாம் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.